Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. இயல் 7 உரைநடை. இதில் இப்போ நம்ம என்னென்ன டாபிக் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல சிற்றகல் ஒளி மாப்போ சிவஞானம் எழுதியிருக்காரு. இவரை மாப்போசி அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதை பேழை இதில் ஏர் புதிதா எழுதியவர் கூப்பா ராஜகோபாலன். அடுத்தது மெய்கீர்த்தி எழுதியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. விரிவானம் இதில் மங்கையராய் பிறப்பதற்கே இதை பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் புறப்பொருள் இலக்கணம் பார்க்குறோம். உரைநடை. சிற்றகல் ஒளி எழுதியவர் மாப்போ சிவஞானம். காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்த ஆண்டு 1906. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉசி தொடங்கிய ஆண்டு 1906 அக்டோபர் 16. மாப்போசி பிறந்த ஊர் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன்குப்பம் பகுதியில் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த ஆண்டு 1906 ஜூன் 26ஆம் தேதி. மாப்போசியின் பெற்றோர் பெயர் பொன்னுசாமி சிவகாமி. மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். மாப்போசியை சிவஞானி என்று அழைத்தவர் சரபையர் என்ற முதியவர். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. மாப்போசியின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரியூர் புலியூரைச் சேர்ந்த யாருக்கு மிகுந்த பங்கு உண்டு? ஞானியார் அடிகளுக்கு. பேராய கட்சி என்று அழைக்கப்படுவது காங்கிரஸ் கட்சி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்த ஆண்டு 1931. அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. இதனால் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை டேஸ் டேஸ் ஆகிய போராட்டங்களில் ஈடுபடுத்தியது கட்சி தலைமை. தீண்டாமை விலக்கு கதர் விற்பனை. காங்கிரஸ் அதாவது பேராய கட்சி நடத்திய ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொண்டவர் மாப்போ சிவஞானம். 30/9/1932 டேஸ் என்ற தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக மாப்போ சிவஞானம் சிறையிலிடப்பட்டார். தமிழா துள்ளி எழு. நூற்றுக்கணக்கான பிரதிகள் கையால் மாப்போசியும் அவரது தோழர்களும் எழுதினர். இதனால் மாப்போசியை கைது செய்து வழக்கு தொடரப்பட்டு 3 மாதம் கடுங்காவல் தண்டனையும் எத்தனை ரூபாய் அபராதமும் விதித்தனர்? 300 ரூபாய். இதனை கட்ட தவறினால் மேலும் 3 மாதம் சிறை. மாப்போசி 6 மாதமும் கடுங்காவல் தண்டனை அனுபவித்தார். எந்த ஆண்டு பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய காங்கிரஸ் கட்சியில் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது? 1942 ஆகஸ்ட் 8. இதனால் நாடெங்கும் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். மாப்போசியும் ஆகஸ்ட் 13 அன்று கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? வேலூர் மத்திய சிறை. வேலூர் மத்திய சிறையிலிருந்து மாப்போசியை எந்த சிறைக்கு மாற்றினர்? அமராவதி சிறைக்கு. அங்கு கோடை காலத்தில் 120 பாகை அளவில் வெயில் அடிக்கும். 120 பாகைனா 120 டிகிரி அளவில் வெயில் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அமராவதி சிறையின் மேற்கூரை எந்த தகடுகளால் வேயப்பட்டிருந்தது? துத்தநாக தகடு. 1947 ஆகஸ்ட் 15 அன்று எந்த மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் மாப்போசியும் இன்னும் சிலரும் ஒரு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்றனர்? சென்னை மாநகரில். வடக்கு எல்லைக்கு யாருடைய அழைப்பின் பேரில் மாப்போசியும் அவரது குழுவும் வடக்கு எல்லைக்கு சென்றனர்? ஆசிரியர் மங்களங்கிழார். இவர் 55 வயதுடைய பெரியவர். இவர் தமிழ் ஆசானா வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆசிரியர் மங்களங்கிழாருடன் இணைந்து தமிழரசு கழகம் எங்கெங்கு தமிழர் மாநாடு நடத்தியது? சென்னை, திருத்தணி. எந்தெந்த இடங்களில் வடக்கெல்லை போராட்டம் தொடங்கியது? சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களில் வடக்கெல்லை போராட்டம் தொடங்குச்சு. வடக்கெல்லை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து எந்தெந்த சிறைகளில் அடைத்தனர்? ராஜமுந்திரி இங்கே திருவாலங்காடு கோவிந்தராஜன் இவரும், பழனி சிறைகளில் மாணிக்கம் இவங்களும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இவங்க 2 பேருமே அதாவது திருவாலங்காடு கோவிந்தராஜன், மாணிக்கம் 2 பேருமே சிறையிலேயே உயிர் விட்டுறாங்க. சர்தார் KM பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் எந்த மாவட்டத்தை முழுவதுமாக ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது? சித்தூர் மாவட்டம். இதனை ஏற்க முடியாத மாப்போசியும் அவரது குழுவும் டேஸ் போனால் என்ன, டேஸாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினர். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டது. படாஸ்கர் ஆணையத்தால் திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு நபர் ஆணையம் எது? நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்றும் சென்னை தமிழருக்கே என்றும் உறுதிமொழி அளித்த நாள் 25/3/1953. மாப்போசியின் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய முதல் பேச்சு நாகர்கோயில் வடிவீஸ்வரம் வடிவை வாலிபர் சங்க ஆண்டு விழாவில் தான் இந்த
மாப்போசியோட தெற்கெல்லை கிளர்ச்சி வந்து முதல் பேச்சு தொடங்கிச்சு. எந்த ஆண்டு அப்படின்னா 1946 அக்டோபர் 25ஆம் நாள். தெற்கெல்லை பகுதிகளை கேரள திருவிதாங்கூர் முடியாட்சியிலிருந்து மீட்க மாப்போசியும் அவரது குழுவினரும் போராடிய ஆண்டு 1953 54. தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது எந்த கழகம்? தமிழரசு கழகம். இதில் முதன்மையானவர்கள் PS மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், PJ பொன்னையா. இவங்கெல்லாம் வந்து முதன்மையானவங்களாக இருக்காங்க. தமிழரசு கழகத்துக்குள்ள முதன்மையானவங்களாக இருக்காங்க. தெற்கெல்லை கிளர்ச்சியில் துப்பாக்கிச் சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தோழர்கள் தேவசகாயம் செல்லையா. இயற்கையாகவே போர்க்குணம் கொண்டவர் மார்ஷல் ஏ நேசமணி. மாநிலங்களை மொழிவாரியாக பிரிக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்திலிருந்த கல்குளம் விலவங்கோடு தோவாலை அகத்தீஸ்வரம் செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்றும் தனது பரிந்துரையை நடுவண் அரசுக்கு அளித்த குழு அல்லது ஆணையம் பசல் அலி ஆணையம் 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி. தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமுனையாகவும் குறிப்பிடும் நூல்கள் புறநானூறு சிலப்பதிகாரம். மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவ பயனாகும். தமிழ்நாட்டிற்கு அத்தகைய தவ பயன் கிடைத்துள்ளது. பேப்ரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச் சுவடி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆஸ்திரியா வியன்னா. ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியன்னா தலைநகரில் தான் இந்த இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வியன்னாவில் தான் அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு. இந்த கையெழுத்துச் சுவடி சேரநாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் குறித்தது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி, அதாவது கிபி 150ஆம் ஆண்டு வாக்கில் வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறிய ஆண்டு 1956 நவம்பர் 1. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் மார்ஷல் நேசமணி. தமிழக அரசு நாகர்கோவிலில் இவருக்கு சிலையோட மணிமண்டபம் அமைச்சு சிறப்பிச்சிருக்காங்க. மாப்போசியின் தன் வரலாற்று நூல் எது? எனது போராட்டம். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் மாப்போசி. இவர் வாழ்ந்த காலம் 1906லேருந்து 1995 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1952லேருந்து 54 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பதவி வகிச்சிருக்காரு. 1972லேருந்து 78 வரைக்கும் சட்டமன்ற மேலவை தலைவராக வந்து பதவி வகிச்சிருக்காரு. தமிழரசு கழகம் தொடங்கியவர் மாப்போசி. மாப்போசியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. 1966 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. மாப்போசியின் சிலை உள்ள இடங்கள் தமிழக அரசு வந்து திருத்தணியிலையும் சென்னை தியாகராய நகர்லையும் தமிழக அரசு வந்து நிறுவியிருக்காங்க. இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறியவர் மாப்போசி. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து, எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் என்று கூறியவர் சிலம்பு செல்வர் மாப்போசி. கவிதை பேழை ஏர் புதிதா எழுதியவர் கூபா ராஜகோபாலன். சங்க தமிழரின் திணை வாழ்வு எதனை அடிப்படையாக கொண்டது? வேளாண்மையை. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் எந்த திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். சித்திரை திங்கள். ஏர் புதிதா என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் கூப்பாரா படைப்புகள். கூபா ராஜகோபாலன் பிறந்த ஆண்டு 1902 கும்பகோணம். கூப்பாராவின் பன்முகத்தன்மைகள் சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர். கூப்பாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். கூப்பாராவின் மறைவுக்கு பிறகு அவரது நூல்கள் தொகுக்கப்பட்ட நூல்கள் அகலிகை, ஆத்ம சிந்தனை. கவிதை பேழை மெய் கீர்த்தி எழுதியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். அரசர்கள் தங்கள் வரலாற்றை பல்லவர்கள் கல்வெட்டுகளிலும் பாண்டியர்கள் செப்பேடுகளிலும் பொறித்து வைத்தனர். இவ்வழக்கம் யாருடைய காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றன? சோழர் காலத்தில். படியானையே பிணிப்புண்டன, வடிமணி சிலம்பே அரற்றுவன, சொல்லோடையே கலக்குண்பன, வருப்புணலே சிறைப்படுவன, மாவே வடுபடுவன, மாமலரே கடியவாயின, காவுகளே கொடியவாயின, கல்லுண்பன வண்டுகளே. ராஜராஜன் கால தமிழ் கல்வெட்டு உள்ள ஊர் தஞ்சாவூர் பெரிய கோவில். 11ஆம் நூற்றாண்டு. 2ஆம் ராஜராஜ சோழனின் சிறப்பு பட்டங்கள் கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி. 2ஆம் ராஜராஜ சோழன் எழுதிய மெய்கீர்த்திகள். ராஜராஜ சோழன் எழுதிய மெய்கீர்த்திகள் 2. மெய்கீர்த்திகள் யாருடைய காலம் முதல் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன? 1ஆம் ராஜராஜன். மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை புகழ்ந்து பேசும் இலக்கிய நயம்பட எழுதப்படக்கூடிய வரிகள் தான் மெய்கீர்த்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுபவை. கவிதை பேழை சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள்.
பாடல் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசெருமுத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் சொல்லும் பொருளும். சுண்ணம் நறுமணப் பொடி. காருகர் நெய்பவர். அதாவது நெய்பவர்களை வந்து சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூசு பட்டு. துகிர் பவளம். வெறுக்கை செல்வர். நொடை விலை. பாசவர் வெற்றிலை விற்பவர். ஓசுனர் எண்ணெய் விற்பவர். மண்ணுள் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கிழி. துணி. இலக்கண குறிப்பு வண்ணமும் சுண்ணமும். எண்ணும்மை. பயில் தொழில். வினைத்தொகை. ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருத்தணிகையுலா. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணி மேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனுக்கு ஈந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் எனும் பாடல் திருத்தணிகை உலாவிலிருந்து இடம்பெற்றிருக்கு. கோவலன் கண்ணகி மதுரையை அடையும் வழிகள். காவிரி பூம்பட்டினம் வழியாக உறையூர் வந்து உறையூர் வழியாக திருவரங்கம், திருவரங்கத்திலேருந்து கொடும்பாலூர்லேருந்து 3 வழிகள் பிரியுது மதுரைக்கு. அதில் தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் போனால் மதுரை வரும், தென்னவன் சிறுமலையின் இடப்பக்கம் போனால் திருமால் குன்றம் வரும். இது வந்து அழகர் மலை, இந்த வழியாக போனால் மதுரைக்கு போகலாம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வழி மதுரைக்கு, அதாவது சோலைகள் காடுகள் ஊர்கள் இந்த மாதிரி இருக்கும். செல்லும் 3 பெரு வழிகளும் சந்திக்கும் இடத்துல மதுரை இருக்குது. கோவலன் கண்ணகி 3வது வழியில் மதுரைக்கு அழைத்து சென்றவர் சமணத்துறவி கவுந்தியடிகள். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி எங்கு வந்தடைந்தாள்? வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை வேங்கைக்கானல். வேங்கைக்கானல் பகுதியில் தான் வந்துட்டு இவங்க அந்த விமான ஊர்தி மூலமாக மேலே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு தமிழ் நடை தான் உரைப்பாட்டு மடைன்னு சொல்கிறோம். உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். சிலப்பதிகாரம் பற்றிய சிறு குறிப்பு. மருவூர் பாக்கம். மருவூர் பாக்கம் வந்து புகார்காண்டத்தோட இந்திர விழா ஊரெடுத்த காதையில் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். மூவேந்தர் பற்றிய செய்திகளையும் சொல்கிற நூல் தான் சிலப்பதிகாரம். இதில் 3 காண்டங்கள் இருக்குது, 30 காதைகள் இருக்குது. இளங்கோவடிகள் பற்றிய சிறு குறிப்பு. இவர் சேர மரபை சேர்ந்தவர். அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? சாத்தனார் இளங்கோவடிகளிடம். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறி சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் படைத்தார். அடுத்து விரிவானம். மங்கையராய் பிறப்பதற்கே. இதில் எம்.எஸ். சுப்புலட்சுமி பற்றிய சிறு குறிப்பு பார்க்குறோம். தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் செவ்வியல் இசையை வந்து பாடியிருக்காரு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றினிலே வரும் கீதமாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். இசை பேரரசி அப்படின்னு சொல்லி நேருவால் போற்றப்பட்டிருக்காரு எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி அதனுடைய விரிவாக்கம். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் குரு, அவரது தாய் தான் முதல் குருவாக இருந்திருக்காங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த திரைப்படம் மீரா. அவருடைய கடைசி திரைப்படமும் இதுதான். எம்.எஸ். சுப்புலட்சுமியின் எந்தெந்த பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது? காற்றினிலே வரும் கீதம், அதுவும் பிருந்தாவனத்தில் கண்ணன், இந்த 2 பாட்டுக்கும் தான் மிகப்பெரிய வரவேற்பு வந்து கிடைச்சிது. எம்.எஸ். சுப்புலட்சுமி காந்தியடிகளை முதலில் டெல்லியில் சந்தித்த போது என்ன பாடல் பாடினார்? ரகுபதி ராகவ ராஜாராம். எம்.எஸ். சுப்புலட்சுமியிடம் காந்தியடிகள் குறிப்பிட்டு பாடச் சொன்ன பாடல் மீரா எழுதிய பாடல். பின்னர் பயிற்சி செய்து சென்னை வானொலியில் 1947 காந்திஜியின் பிறந்த நாளன்று அப்பாடலை ஒளிபரப்பியது. அது அந்த பாடல் வந்து மீரா பஜன், ஹரி தும் ஹரோ அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். எம்.எஸ். சுப்புலட்சுமி தாமரை அணி விருதை 1954 பெற்றபோது அவரை தொட்டு பாராட்டியவர் ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் வந்து பார்வையற்றவர். எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்த ஆண்டு இங்கிலாந்திலும் எந்த ஆண்டு ஐநாவையிலும் பாடினார்? 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநாவை. 1966 எம்.எஸ். சுப்புலட்சுமியின் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் எங்கு ஒலிக்க தொடங்கியுள்ளது? திருப்பதியில். இன்று வரை திருப்பதியில் இந்த பாடல் ஒலிச்சிட்ருக்கு. எம்.எஸ். சுப்புலட்சுமி டேஸ் விருது பெறும் முதல் இசைக்கலைஞர் ஆவார். மகசேசே விருது 1974. இவ்விருது பெற்ற ஆண்டு இது, அதாவது இது வந்து நோபல் பரிசுக்கு இணையான விருது தான் ராமன் மகசேசே விருதுன்னு சொல்லுவோம். இதை வந்து மகசேசே விருது கொடுத்துருக்காங்க 1974 ஆண்டு. எம்.எஸ். சுப்புலட்சுமி எத்தனை மொழிகளில் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னா 9 மொழிகளில் பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், சமஸ்கிருதம், மராத்தி, குஜராத்தி, ஹிந்தி. எம்.எஸ். சுப்புலட்சுமி பெற்ற இந்தியாவின் மிக உயரிய விருது இந்திய மாமணி. சென்னையில் சங்கீத சமாஜம் அரங்கில் நடைபெற்ற பாலசரஸ்வதியின் நடன நிகழ்ச்சியை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். பாலசரஸ்வதி வந்து 15 வயதில் நாட்டியம் ஆட ஆரம்பித்தாங்க. பண்டிட் ரவிசங்கர் வந்து மிகவும் பாலசரஸ்வதியோட நடனத்தை வந்து பாராட்டியிருக்காரு. பாலசரஸ்வதி ஜனகன மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடிய இடங்கள்
கல்கத்தா. காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாடு. சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சி. நாட்டுப்பண்ணுக்கு நடனமாடியது இதுவே முதலும் கடைசியுமாகும். அதாவது பாலசரஸ்வதி நடனமாடியிருக்காங்க. கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்ட பாலசரஸ்வதி நடனமாடிய நாடு ஜப்பான். டோக்கியோ. தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமான பரதநாட்டிய கலைஞர் பாலசரஸ்வதி. அடுத்தது ராஜம் கிருஷ்ணன் பற்றி பார்க்குறோம். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். டேஸ் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் ஆவார். வேருக்கு நீர். இது ஒரு புதினம். 1973 எழுதி சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற பாரதியின் வரலாற்று புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். தூத்துக்குடியின் உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை டேஸ் என்னும் புதினமாக எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து ராஜம் கிருஷ்ணன் பதிவு செய்த புதினம் குறிஞ்சித்தேன். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவது போல எழுதிய புதினம் அலைவாய் கரையில். அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டி எழுதிய புதினங்கள் சேற்றில் மனிதர்கள். வேருக்கு நீர். குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கும் அவலத்தை பேசும் புதினம் கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய புதினம் மண்ணகத்து பூந்துளிகள். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார் அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்னென்ன விருதுகள்லாம் பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசின் தாமரை திரு அதாவது பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டின் வாழ்வுரிமை விருது வாங்கியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து நாட்டோட காந்தி அமைதி விருது வாங்கியிருக்காங்க. காந்திய சிந்தனையில் கவரப்பட்டு எந்த இயக்கத்தில் களப்பணியாற்றியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன்? சர்வோதய இயக்கம். நாட்டு விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து எந்த இயக்கத்தில் பணிபுரிந்தார்? பூதான இயக்கம். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் LAFTI அதாவது லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் அந்த இயக்கத்தை தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். லாஃப்டி இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலங்களிலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். காந்தியடிகளுடனும் வினோபா பாவேயுடனும் பணியாற்றியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சின்னப்பிள்ளை ஆரம்பித்த மகளிர் குழுவின் பெயர் களஞ்சியம். இது 10 பேரோடு ஆரம்பித்த இக்குழு தற்போது பல மாநிலங்களிலும் பரவி பல லட்சம் பேரோடு வேலை செஞ்சுட்டு வருது. ஸ்திரீ சக்தி புரஸ்கார் அதாவது பெண் ஆற்றல் விருது சின்னப்பிள்ளைக்கு வழங்கிய பிரதமர் வாஜ்பாய். விருது டெல்லியில் வழங்கப்பட்டுச்சு. மதுரை சின்னப்பிள்ளை பெற்ற மற்ற விருதுகள் தமிழக அரசின் ஔவை விருது, தூர்தர்ஷனின் பொதிகை விருது, இந்திய அரசின் தாமரை திரு விருது. இலக்கணம். புறப்பொருள் இலக்கணம். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் வெற்றி முதலாக எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். ஆநிறை கவர்தல் எந்த திணை? வெற்றி திணை. வெற்றி திணைக்குரிய பூ வெற்றி பூ. அதாவது இந்த காலத்தில் நம்ம இப்போ இது இட்லி பூன்னு சொல்கிறோம். ஆநிறை மீட்டல் எந்த திணை? கரந்தை திணை. இதை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்வது எந்த திணை? வஞ்சி திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுதல் எந்த திணை? காஞ்சி திணை. காஞ்சி என்பது ஒரு வகையான குறுமரம். கோட்டையை காக்க கோட்டையின் உள்ளே இருந்து போரிடுவது எந்த திணை? நொச்சி திணை. இது மருது நிலத்துக்குரியது நொச்சி. இது மணி நொச்சி, மலை நொச்சி, கருநொச்சி, வெண்ணொச்சி என நொச்சியில் பல வகையான பூக்கள் உண்டு. மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற கருதி மதிலை சுற்றி வளைத்தல் எந்த திணை? உழிஞை திணை. உழிஞை திணைக்கான பூ உழிஞை பூன்னு சொல்லுவாங்க. அதை முடக்கத்தான் பூ, முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது எந்த திணை? தும்பை திணை. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் எந்த பூ சூடி மகிழ்வது? வாகைப்பூ, வாகை திணை. வாகை என்றால் வெற்றி என்பது பொருள். பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. இது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடப்படக்கூடிய ஆண்மகனை உயர்த்தி பாடக்கூடிய அந்த திணை பேர் தான் பாடான் திணை. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது எந்த திணை? பொதுவியல் திணை. கைக்கிளை என்பது ஒருதலை காமம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். மதிப்பீடு. தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் எனும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம்
வலிமையை நிலைநாட்டல். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது. சிலப்பதிகாரத்தை. பொறுத்துக. பாசவர், வெற்றிலை விற்போர். வாசவர், ஏலம் முதலான 5 நறுமணப் பொருள்கள் விற்பவர். பல்நினை விளைஞர், பல வகையான இறைச்சிகள் விற்பவர். உமணர், உப்பு விற்பவர். ஓசுனர், எண்ணெய் விற்பவர். காழியர், பிட்டு வணிகம் செய்பவர். கூவியர், அப்பம் சுடுபவர். கல்நொடையாட்டியர், கல் விற்கும் வளைச்சியர். மீன் விலை பெறதவர், மீன் விற்கும் பரதவர். கஞ்சக்காரர், வெண்கலம் செய்வோர். செம்பு செய்குனர், செம்பு பாத்திரங்கள் செய்வோர். மண்ணுல் வினைஞர், ஓவியர். துன்னக்காரர், தையற்காரர். தோலின் துன்னர். தோல் பொருள் தைப்பவர். பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம்ம அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் என்று கூறியவர் மாப்போசி. மெய்கீர்த்திகள் எப்போதிருந்து காணப்படுகின்றன? முதலாம் ராசனுடைய 8ஆம் ஆண்டிலிருந்து. முதலாம் ராஜராஜ சோழன் பதவியேற்றுக்கிட்ட 8ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த மெய்கீர்த்திகள் நமக்கு கிடைக்குது. மகளிர் தினம் மார்ச் 8. பாடல். ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்றும், ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். பாடலை எழுதியவர் கவி கா. மு. ஷெரீப். முத்தமிழே உலக மொழிகளில் உயர்ந்ததென்ற செம்மாந்து கூற்றிற்கு தமிழ் இலக்கியங்களில் அமைந்துள்ள எந்த அமைப்பு காரணமாகும்? இரு திணை அமைப்பு. முப்பாலை, அதாவது திருக்குறள், முப்பாலை முழுமையாக தந்த தமிழின் சிறப்பினை 5 திணைகளில் அழகுற விளக்குபவன எந்த இலக்கியங்கள்? சங்க இலக்கியங்கள். நானிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவோடு படிப்பவருக்கு மனதிற்கு இனிமை தந்து தமிழ் பெருமை சாற்றுவது. 10 பாட்டும் 8 தொகையும். பாடல். கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்பு கால் வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணிலே ஒற்றிக்கொள்ளும் அன்போடு. பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன்.